3வது நாளாக உபயம் செய்கின்றவர்கள் கோவில் பிள்ளை குடும்பத்தினர். இவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாக குடும்பத்தில் அனைவருக்கும் சுகத்துக்காகவும் குடும்ப தேவைகளை இறைவன் சந்திக்கவும் அடைக்கலராஜ், பிரபாவதி, அதிதி, லாராம், ஆரிக், ஆதிக் இவர்களுடைய குடும்பத்தினருக்கு உடல்நலம் வேண்டியும் குழந்தைகள் நன்கு படிக்கவும், ஆனந்த், ஜென்சி, தீபக்குமார் திருமணம் நல்ல முறையில் நடந்தமைக்கு நன்றி பலியாக நல்ல உடல் சுகம் வேண்டி வேண்டுதல் பலியாகவும், ஆரோக்கியராஜ், மூச்சராக்கினி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மெர்சி, ஃப்ளோரா, ஜோஸ்பின், ஆஸ்டின், லியோ ஆகிய அனைவருக்கும் நல்ல உடல் சுகம் வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும் இந்த பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூய ஆவியாரின் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்புக்குரியோரே, உங்கள் அனைவரையும் 3ஆம் நாள் நவநாள் திருப்பலிக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய முதல் வாசகமானது கடவுளின் தீர்ப்பும் வாக்குறுதியை பற்றி எடுத்துரைக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகமானது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுதல் பற்றி கூறுகிறது. நமக்காக பல துன்பங்களை ஏற்ற இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பெயராலே உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும். ஆண்டவரை இந்த திருப்பலியில் பார்த்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்தவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ எல்லா நேரமும் ஆண்டவரே பார்த்துக்கிட்டு இருந்தா பிசாசை யார் தான் சாமி பார்க்குறது? அதனால் பிசாசை பார்த்துட்டு போகலான்னு வந்தவங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிசாசை பார்க்க போகிறீங்களா? அந்தோனியார் பிசாசை என்ன பண்ணார்? விரட்டினார். இங்கே நீங்கள் பிசாசை பார்க்குறதுக்கு தயாராக இருக்கிறவங்களாம் சொல்லுங்கன்னா இவ்வளோ பேர் சொல்கிறீங்க. அதனால் பிசாசை பார்க்கப்படாது, நம்ம ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவரை பார்க்கணுன்னா என்ன செய்யணும்? இந்த இடத்துல இடம் பத்தாது, அதனால் வெளியில் வச்சுருக்கிறாங்க. வெளியில் வச்சதுனால வேடிக்கை பார்க்கலாமா? மனம் ஒன்றிக்கணும். ஆண்டவரோட மனம் ஒன்றித்து நம்ம இறை பற்று நம்ம வெளிப்படுத்துகிறோம். இறை பற்ற இந்த திருப்பலியில் வெளிப்படுத்துகிறோம். இதுதான் கடவுளோட நம்ம இணைக்க போகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதனால் இந்த திருப்பலியை நம்ம தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கிற குற்றங்கள், குறைகள் எல்லாம் நம்ம நினைத்து மனமருந்தி மன்னிப்பு கேட்க போகிறோம். எல்லாம் கையை கும்பிட்டு கண்ணை மூடுங்க. நம்மளுடைய பேச்சு, நம்முடைய பார்வை, நம்முடைய செயல், இப்படி அநேக காரியத்தில் நம்ம பாவம் செய்திருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட என்னை மன்னியும் ஆண்டவரே, என் பாவங்களால் உமக்கு நான் துரோகம் செய்திருக்கிறேன். பாவங்கள் இருக்கிற இடத்துல கடவுளுடைய ஆசீர்வாதத்தை யாரும் காண முடியாது. நம்ம பூசை வச்சாலும் சரி, பூசையில் உண்டியல் காசு போட்டாலும் பார்க்க முடியாது. கடவுள்கிட்ட நம்ம மனம் வருந்துனா மட்டும்தான் கடவுளை நீங்கள் பார்க்க முடியும். இந்த நேரம் உங்கள் பாவங்களை மன்னிக்கிற தேவன். உண்மையாக யார் மனம் வருந்தி கேட்குறாங்களோ அவர்களுடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார். இந்த திருப்பலி, இந்த திருவிழாவில் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார் என்கிற நம்பிக்கையிலே நாம் செய்த குற்றங்கள், குறைகளை எல்லாம் நினைத்து மனமருந்தி மன்னிப்பை வேண்டி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்று முளையெல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாகிய எங்களுக்கு நீர் வழங்கியுள்ளீர். அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஏசாயா நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 61 இறை வார்த்தைகள் 1-3 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தவரை குணப்படுத்தவும், சிதைக்கப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கண்ணீரோடுக்கு விடியை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் தம் அருள் தரும் ஆண்டினை முழுக்கவும், தம் கடவுள் அதினைகளுக்கு பலியாகவும், நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆளவான செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்புக்கு பதிலாக மகிழ்த்தளத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையில் தேவருக்கு என்று நாம் மறைவுரிமாக ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெற்றவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நல்லது நல்லதே நாம் கடவுளை புகழ்வது நல்லதே. நல்லது 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 நல்லது நல்லதே நாம் கடவுளை புகழ்வது
காக்கின்றார், மனமுடைந்தோரை தேற்றுகின்றார். நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. தமக்கஞ்சி ஊரே தாக்குகின்றார், நம்பி வந்தோரை காக்கின்றார். நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. வழி தவறிய ஆட்டை தேடுகின்றார், தம்மை தந்து தேற்றுகின்றார். நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. அவர் ஒடுக்கப்பட்டோரை உயர்த்துகின்றார், ஒதுக்கப்பட்டோரை வாழ்விக்கின்றார். நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. 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 ரீகரிசா ரீகரிசா ரீமா பாமகரிசா ரீகரிசா ரீகரிசா ரீமா பாமகரிசா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களோ இறை உன்னை வாழ்த்திடவே. என் மன்னவா உனை பாடவே, என் உள்ளம் ஏங்குதே. என் மன்னவா உனை பாடவே, என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 1-9 முடிய. ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரோடு இருக்கிறவங்களாம் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஆமாம், பிடிச்சோனே ஏதாவது சாப்பாடு உண்டா? இன்னைக்கா பரவாயில்லப்பா, சாப்பாடு உண்டு. ஒரு பிரசங்கத்துக்கு போயிருக்கப்போ முன்னாடி ஒரு குட்டி பையன் அப்பப்போ இன்னமும் சைகை காட்டிக்கிட்டே இருந்தான். நான் பிரசங்கம் வச்சுக்கிட்டே இருப்பேன், ஆற்றுன்னு ஆத்துறேன், அவன் இப்படிங்கிறான் அப்படிங்கிறான். என்னடா கையை இப்படி காட்டுறானேன்ட்டு எனக்கும் புரியவே இல்லை. ரொம்ப நேரம் கழித்து எனக்கு முடியல, அவன் வந்து என்னைய டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான். இப்படி கேட்டாரே என்னடா அப்படின்னு. இப்போ சொல்கிறான், பொங்கல் ஆறுது சாமி, சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசுவோமா அப்படின்னா. ஆமாம், சின்ன பிள்ளைங்க ஆர்வமாக இருப்பாங்க, அதே சமயத்தில் அவங்களுக்கு பொங்கல் மீது ஆர்வம். அதனால் இன்றைக்கி நம்ம வந்து சாப்பாடு உண்டு அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை அதுக்கு முன்னாடி கேட்கணும், அப்படி தானே? கேட்டுட்டு சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு கேட்கணுமா? கேட்டுட்டு தான் சாப்பாடு. அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை முதல்ல நம்ம கேட்போம். அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க தயாராக இருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்கள் ஹல்லேலூயா. இல்லை சாமி, ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் நாம் எப்பொழுதோ பல வருஷமாக கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம், இப்போ எனக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் தான் வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. போங்க, நீங்கள் எப்போவுமே இப்படி தான் எதையாவது உண்மையை சொல்லிடுவீங்க. அழகா அக்கா பாடினாங்க பார்த்தீங்களா, ஒரு சோளமாதேவியில் இப்படி ஒரு குயிலா அப்படின்னு கேட்குற அளவுக்கு எனக்கு மனசு சந்தோஷமாக இருந்துச்சு அக்கா பாடினது. நல்லது நல்லது நல்லதே. எது நல்லது? நல்லது நல்லது நல்லதே, சொரு சட்டியை தின்பது நல்லதே. நல்லது நல்லது நல்லதே, அதில் கூட்டையும் போட்டு நல்லதே. அப்படியா? அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் கடைசியில் நல்லா சாப்பிடணும். அது ஆனால் நமக்கு எது நல்லது? நல்லது நல்லது நல்லதே. சொல்லுங்க. கடவுளை புகழ்வது நல்லதே. பாடினாங்களே, எத்தனை பேர் பாடுனீங்க நீங்கள்? அவங்க பாடுறாங்கல்ல, ஆமாம் நல்லதாக இருந்தா நல்லாட்டி போனால் நமக்கு என்ன. அந்த அம்மாவுக்கு மைக்கு கொடுத்துருக்காங்க, பாடுறாங்க. நான் மைக் கொடுத்தா பாடுவேன், மைக் கொடுக்காட்டினால நான் அப்படியே பார்த்துனே இருப்பேன். வேடிக்கை பார்த்தவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, இவ்வளோ பேர் வேடிக்கை பார்த்தோம். அக்கா இன்னொரு தடவை நீங்கள் மட்டும் பாடுங்கக்கா, அந்த பாட்டை நம்ம எல்லாத்தையும் பாட வச்சுருவோங்க்கா. இந்த நல்ல பாட்டை நீ பாடாமல் மோட்சத்துக்குள்ளே போகவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்களாம் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. எல்லாரும் மோட்சத்துக்கு போயிட்டா இடம் கிடைக்காது சாமி, நான் நரகத்துக்கு போகிறேன், அவங்க மட்டும் சொல்லுங்க ஹல்லேலூயா. சரி போடுறா, அப்படி போடுற அருவால. நரகம் ரொம்ப கடுமையாக இருக்குமா? பரவாயில்லையா? வெரி குட். ரெடியா? பாடுவோமாக்கா? ரெடி 3 அண்ணா வாசின பாருங்க, எவ்வளோ நல்ல பாடு பாருங்க. அது பாருங்க, ஆண்டவரை புகழ்வது நல்லது. ஆண்டவரை என்ன செய்யணும்? இங்கே பாருங்க, அங்கெல்லாம் வேடிக்கை பார்க்கக்கூடாது, இங்கே பாருங்க. ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரை. ஏன் இந்த புகழை சொல்கிறோம்? இணைச்சட்டம் 6:5. என்ன ஒரே சண்டையாக இருக்கு ஐயா? விடுங்க, ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்கள் பேசாமல் பாருங்க. பாருங்க, ஆரஞ்சு இருக்கா? ஆரஞ்சு பார்த்துருக்கீங்களா? பாருங்க, பிசாசு எப்படியெல்லாம் நம்மளை ஏமாத்துறான் பாருங்க. எல்லாம் இங்கே பாருங்க, சாமியை பாருங்க. ஆரஞ்சு பார்த்துருக்கீங்களா? பைபிளில் ஒரு ஆரஞ்சு இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? பைபிளுக்குள்ளே இணைச்சட்டம் 6:5. என் ஒரே ஒரு பைபிள் எடுத்து வந்திருக்க மாதிரி தெரியுது. வேறு யாரும் பைபிள் வச்சுருக்கீங்களா? எத்தனை பேர் பைபிள் கையில் வச்சுருக்கீங்க? கை தூக்கி காட்டுங்க. பரவாயில்ல, இந்த ஊர் தப்பிச்சுக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் தூக்கிட்டு வந்தால் எல்லோரும் தப்பிச்சிக்கலாம். இணைச்சட்டம் 6:5 எடுங்களேன், வாசிங்க பார்ப்போம். உன் முழு இதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகி ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. பிரைஸ் தி லார்ட். முழு இதயம், லவ், நம்ம இதயம், முழு உள்ளம். உள்ளம் எங்கே இருக்குது? இதயம் எங்கே இருக்குது? முழு உள்ளம் எங்கே இருக்குது?
அதுவும் இங்கே தான் சாமி இருக்குது, எல்லாம் இங்கே தான் இருக்குது. முழு உள்ளம் அப்படின்னா அறிவு, அறிவு, முழு உள்ளம், முழு ஆற்றல். அது நம்ம கை கால் ஆட்டுறோம் இல்லையா, பாடுறோம் இல்லையா, அதான் ஆற்றல். அப்போது நம்ம கடவுளை எப்படி புகழணுமா? முழு இதயத்தோட, முழு உள்ளத்தோட, முழு ஆற்றலோட உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக. சொல்லுங்க, முழு இதயத்தோடும், முழு இதயத்தோடும், எல்லாரும் சொல்லணும், உன் முழு இதயத்தோடும், உன் முழு இதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு ஆற்றலோடும், உன் முழு ஆற்றலோடும், உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. அன்பு கூர்வாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்போ இதைத்தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதை யாரு சரியா கொடுக்குறீங்களோ அவங்களோட ஆண்டவர் இருப்பார். இல்லை சாமி நான் ஒன்றுமே பாட மாட்டேன், நான் பேசாமல் உட்காந்துருப்பேன், உன் கூட யார் இருப்பா? ஆண்டவரை துதிக்காத நாவு சபிக்கப்பட்டதாக இருக்க போகிறது. அதனால தான் நீ ஏழை பணக்காரன் இருக்கு இல்லை அதெல்லாம் ஓரமாக வை. உனக்கு முதல்ல கடவுளை புகழ மனசு இருக்குதா? இன்றைக்கி அந்தோணியாரை பார்க்குறோமே, அந்தோணியார் ஏன் இவ்வளோ தூரம் அந்தோணியாரை நம்ம உயர்த்தி வச்சுருக்கிறோம்? அவர் வாழ்க்கையில் செஞ்ச மிகப்பெரிய காரியம் என்ன? போய் எங்கேயாவது மாடியிலேருந்து டைவ் அடித்து கீழே குதிச்சாரா? எங்கேயாவது கடலில் நீந்தியே போனாரா? சாதனை புரிஞ்சாரா? அவர் அந்த சாதனையெல்லாம் புரியல. கடவுளை எல்லா நேரமும் புகழ்ந்து கொண்டிருந்த ஒரு அற்புதமான மனிதர் அந்தோணியார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அந்தோணியார் எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறேன். நீங்கள் ஆண்டவரை துதிக்கணும். எல்லாம் சேர்ந்து துதிப்போமா? ரெடி, 3 ஸ்டார்ட். நல்லது 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 நம் கடவுளை புகழ்வது நல்லது. கை தட்டி பாடும். நல்லது 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 நம் கடவுளை புகழ்வது நல்லது. எல்லோரும் நல்லது 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 நம் கடவுளை புகழ்வது நல்லது. சொல்லுங்க, நல்லது 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 நம் கடவுளை புகழ்வது நல்லது. 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 வரிகள் எல்லாம் கவனிக்கணும். வரிகளை கவனிச்சு நம்மளும் மனசுக்குள்ள சொல்லணும். அவர் நல்லவராம் வல்லவராம் சொல்லரு மாண்புகளுடையவராம். நல்லது 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 நம் கடவுளை புகழ்வது நல்லது. அவர் எல்லையில்லா நுண்ணறிஞர் எல்லாம் சொந்தங்கள் தாயுமவர். நல்லது 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 நம் கடவுளை புகழ்வது நல்லது. இந்த பூவுலகம் வானுலகம் அவரது அதிசய படைப்புகளோ. நல்லது 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 நம் கடவுளை புகழ்வது நல்லது. அவர் எளியோரை வாழ்விக்கின்றார் நலிந்தோரை கை தூக்குகின்றார். நல்லது 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 நம் கடவுளை புகழ்வது நல்லது. 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 Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you, thank you, thank you. இந்த பாட்டை நான் பாடினேன் சாமி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடவுளை புகழும் போது ஒரு மகிழ்ச்சி மனசுல வந்துச்சு அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் வலதுகர முயற்சி சொல்லுங்க. ஹல்லேலூயா. Hallelujah. என்ன மகிழ்ச்சி வந்துச்சு, ஒரு மண்ணாங்கட்டியும் வரல. ஹல்லேலூயா. Hallelujah.
பாருங்க, எவ்வளவு அட்டென்டிவாக வந்து உட்கார்ந்துருக்கிற இடத்துல ஏமாந்து போகிறீங்க பார்த்தீங்களா? அப்போ உலகத்தில் பிசாசு நம்மளை எத்தனை தடவை ஏமாற்றிக்கிட்டு இருப்பான். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? துதிக்கணும்னு சொல்கிறோம். அந்தோனியார், இன்றைக்கி அந்தோனியார் வந்து இங்கே நிற்கிறார். நல்லா கவனிச்சுக்கங்க. அந்தோனியார் வந்து இப்படி நிற்கிறார் உங்களுக்கு முன்னாடி. ஆண்டவர் வந்து இப்படி நிற்கிறார். இப்போ 2 பேரும் உங்களை கூப்பிட்றாங்க, வாங்க மகளே, வாப்பா மகனே, என் பக்கம் வா அப்படின்னு. இப்போ நீங்கள் யார் பக்கம் போவீங்க? அந்தோனியார் பக்கம் போவியா, ஆண்டவர் பக்கம் போவியா? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். அந்தோனியார் பக்கமா, ஆண்டவர் பக்கமா? கொஞ்சம் பேர் சொல்லிட்டாங்க, கொஞ்சம் பேர் ஐயோ அந்தோனியார் காவு வாங்கி விட்டாருன்னா என்ன பண்ணுறது, அந்தோனியார் கோச்சிக்கிட்டாருன்னா என்ன பண்ணுறது, எங்கிட்டு போவீங்க? கொஞ்சம் பேர் வாய்வே திறக்காமல் உட்காந்துருக்காங்க. இங்கே பாருங்க, ஒன்று அப்படி சொல்லு, தப்பாக இருந்தால் கடவுள் உனக்கு நல்லதை சொல்லி திருத்தி விடுவார். 2க்கும் நடுவில் ரொம்ப அறிவாளி மாதிரி உட்காந்துருந்தீங்கன்னா நரகத்தில் விழுந்துருவேன். எங்கே போவீங்க? அந்தோனியார் பக்கமா, ஆண்டவர் பக்கமா? ஆண்டவர் பக்கம். இந்த ஊரில் நிறைய ஞானிகள் இருக்கிறீங்க, அதனால் கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஆண்டவர் பக்கம்தான் போகணும். ஏன்னா அந்தோனியார் அப்படி பிரிக்கவே மாட்டார். அப்படி ஒரு சூழல் வந்தால் நீ அவர் பக்கம் ஆண்டவரை விட்டுட்டு போனீங்கன்னா மொதல் அடி யார் அடிப்பா? அந்தோனியாரே அடிப்பார். போடாப்பா, இல்லை அங்கிட்டு போட. ஆண்டவர் நமக்கு எல்லாம் வல்லவர். பாருங்கள், இன்றைக்கி இந்த அந்தோனியாரை நம்ம தூக்கி வச்சு நம்ம கொண்டாடுறோம். இன்றைக்கி அந்தோனியார் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாரு? இந்த திருவிழா கொண்டாடிட்டு இருக்கீங்க, அந்தோனியார் என்ன நம்மக்கிட்ட கேட்பார்? நம்மக்கிட்ட ஏதாவது உதவின்னு கேட்டால் என்ன கேட்பார்? இன்றைக்கி அதுதான் நற்செய்தி வாசித்தோம் பார்த்தீங்களா? அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. எதுக்கு? இந்த மாதிரி ஒரு கடவுளை பற்றி போய் சொல்கிறதுக்கு இன்றைக்கி உலகத்தில் ஆள் இல்லா பிள்ளைகளை இன்றைக்கி ஆள்பட்டை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு யார் முழு முதல் காரணம் அப்படின்னா வாலிபர்கள், உங்கள் ஊரில் இருக்கிற இளைஞர்கள். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு, இல்லைப்பா நான் வரலப்பா, எனக்கு வேலை இருக்குப்பா, அதுப்பா இதுப்பா அக்கறைப்பா புக்கறப்பான்னு நானும் சொல்லி பார்த்தேன். அவனா, ஃபாதர் இல்லை ஃபாதர், நீங்கள் வாங்க ஃபாதர், எங்கள் ஊருக்கு ஒரு தடவை வாங்க ஃபாதர், எங்கள் ஊர்லாம் சின்ன ஊர் தான் ஃபாதர், எங்கள் ஊருக்கு வாங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்க. அவங்களுடைய அந்த ஆசையில் தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். இல்லைன்னா எங்களுக்கு கோயில் இருக்குது, நாங்கள் உட்காந்துருப்போம், பூசையை வச்சோமா, தோசை தின்னமா, மேசையில் உட்காந்தோமா, பூசை மேசை தோசை, அவ்வளோதான் வாழ்க்கை போயிட்டே இருக்கு பாருங்க. அப்போது இந்த ஊரில் ஒரு நல்ல, அப்போ வாலிபர்கள் எப்படி ஆல்பர்ட்டை தெரியும்? ஆல்பர்ட் என்ன ராத்திரியில் டான்ஸ் ஆடினா லலலா லலலான்னு நிறைய ரீல்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல. ஆல்பர்ட் ஏதாவது இது மாதிரி ஏதாவது கிளிப்பிங்ஸ் போட்டு பெரிய ஆள் ஆகிட்டேன்னா, ஆல்பர்ட் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறேன், அதை இந்த பிள்ளைகள் கேட்டிருக்கிறாங்க. கைத்தடி கடவுளுக்கு நன்றி செலுத்து. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். சொல்லாதவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். இவ்வளோ பேர் சொல்லாமல் வந்திருப்பார். பிரைஸ் தி லார்ட் சொல்ல, ஹல்லேலூயா சொல்லணும்னா நம்ம வாயை திறந்து சொல்லணும். வாய் திறக்கலைன்னா உனக்கு பிசாசு உள்ளே உட்காந்துருக்கான்னு அர்த்தம். பேய் பிடிச்சவங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. சாமி மந்திரிச்சுடு சாமி, என்னமோ தெரியல சாமி, ஒரு மாதிரியா இருக்குது சாமி. நமக்கு எப்படி தெரியும் பேய் பிடிச்சிருக்குன்னு? அப்போ நம்ம ஒன்றே ஒன்று தான் செய்வோம். நான் செய்கிறதான் சொல்கிறேன். உட்கார வச்சுட்டு ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயான்னு, இந்த ஹல்லேலூயா சொன்னால் பிதாவே உமக்கு மகிமைன்னு அர்த்தம். இந்த பிதாவை மகிமைப்படுத்தும் போது உள்ளே இருக்கிற பிசாசுக்கு பிடிக்காது. ஏன்னா அது நினச்சிக்கிச்சு நான் தான் பிதாவுக்கு மேலே, அப்போ கடவுளுக்கு மேலே நான் இருக்கும்போது இவன் யாரடா வந்து என்னை வச்சுக்கிட்டு புகழ்கிறானே அப்படின்னு விடாது. அது அப்படின்னு. அதனால் உங்களை வாயிலேருந்து அல்லேலியா வரலை, பிரைஸ் தி லார்ட் வரலைன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உள்ளே வேற ஒருத்தன் உட்காந்துருக்கிறான்னு. உட்காந்துருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். ஆமாம், மாற்றிடலாம், ஒன்றும் கவலை இல்லை. அதுதான் வந்திருக்கிற ஆல்பர்ட். சரி, பரவாயில்ல, தப்பு ஒன்று, ஒரு நல்ல வார்த்தை தான் சொல்லியிருக்கீங்க. ஒரு பாட்டியம்மா வந்து அதை நீ 2-3 தடவை நான் ஏமாந்துட்டேன் பாதன்னு ஒரே அழுவை. நான் பாட்டி அழுவாதீங்க, அவங்களுக்கு புரியாமல் சொல்லிட்டீங்க, ஆனால் ஒரு அல்லேலியா நீ கூட சொல்லியிருக்கிறேன், கடவுளுக்கு பிடிக்கும் ரொம்ப, அப்படி சொல்லி அனுப்பிவிட்டேன். பாருங்கள், இன்றைக்கி நம்ம கடவுள் ஒரு விஷயத்தை நம்மகிட்ட கேட்குறாரு. அந்தோனியார் வழியாக பேசுகிறார். அந்தோனியார் வாழ்ந்தப்போ என்ன செய்தார்? போயிட்டு அற்புதம் செய்கிறேன், அதிசயம் செய்கிறேன் இல்லை, அவர் பைபிள் எடுத்துக்கிட்டு போய் எல்லா பக்கமும் பேசினாருங்க, ஆண்டவரை பற்றி பேசினார். இன்றைக்கி வேதனையான விஷயம், நான் பல இடத்துக்கு போகிறேன், எனக்கு வருத்தமான விஷயம் என்னென்னா, அந்தோனியார் பேரை வச்சுக்கிட்டு இருக்கிற ஆலயங்கள் எல்லாமே அவமானத்தின் அடையாளங்களாக மாறி போய் கிடக்கு. அவமானம், ஆட்டம் இருக்குது, பாட்டம் இருக்குது, குடி இருக்குது, கும்மாளம் இருக்குது, கூத்தடிக்கிறது இருக்குது, அங்கே வார்த்தை வல்லமை இல்லை. அதனால தான் நான் அந்த வாலிப பிள்ளைகளை அப்ரிஷியேட் பண்ணுறேன். அவங்க ஆள்பட்ட எதுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க? கூத்தடிக்க இல்லை,
ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு கிடைக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை எங்கள் பிள்ளைகள் எங்கள் ஊர் மக்கள் மனசில் உள்ளே போகணும். அந்தோனியார் அதைத்தான் விரும்பினார். போகிறாரு, அந்தோனியார் போய் பேசுகிறாரு, கேட்க மாட்டேங்கிறான். அங்கிட்டு மந்திரவாதி ஒருத்தன் மந்திரம் போட்டு விடுங்க, எல்லாம் அங்கே போயிட்டான். அந்தோனியார் என்ன பண்ணார்? கோவம் வந்துருச்சு அவருக்கு. நாசமாக போகிறவங்களே, நாசமாக போங்கடா அப்படி சொன்னாரா? நீ போனா போடா, நான் இங்கே பேசுகிறேன்டான்னு சொல்லி கடல் பக்கம் திரும்பி மீன்களுக்கு பேசினார். இப்போ நான் தான் நினச்சேன், நீ கேட்கல அப்படின்னா இங்கே இருக்கிற ஈசல் பூச்சிக்கெலாம் நான் பேசியிருப்பேன். ஓ ஈசல் பூச்சியே. ஆனால் அப்படி நிலமாம்மா வரல. நீங்கள்லாம் இவ்வளோ அட்டென்டிவாக பார்க்குறீங்க, கேட்குறீங்க தானே? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிள்ளைகளை. பாருங்கள், ஆண்டவர் இன்னைக்கு அறுவடையோ மிகுதி இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். நிறைய விஷயம் நம்ம செய்கிறோம். இந்த திருவிழாவில் கொடிக்கம்பத்தில் ஆரம்பித்து நிறைய அடையாளங்கள் இருக்க போகுது. அதெல்லாம் வச்சுக்கோங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. தேர் இழுக்க போகிறோம், டான்ஸ் ஆட போகிறோம், எல்லாம் செய்ய போகிறோம். அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியின் அடையாளமாக வச்சுக்கோங்க. ஆனால் செய்ய வேண்டியதை நம்ம செய்யணுமா இல்லையா? அப்போ அவர் போய் போதிக்கிறாருன்னா அவருக்கு இதை தெரிஞ்சிருக்கு. கடவுள் யாருன்னு தெரிஞ்சு வச்சுருந்தார். அதை போய் சொன்னார், அவ்வளோதான். நற்செய்தி அறிவிப்புனா என்ன? ஆண்டவருக்கு இது பிடிக்காது, இதை செய்யாத அப்படி சொன்னார். அதுதான் நற்செய்தி. அப்போ உங்களால் இன்றைக்கி சொல்ல முடியுமா? நமக்கு சொல்ல முடியல, சொல்ல தெரியல. ஏன்னா இந்த தெய்வம் யாருன்னு நமக்கு தெரியல. அதனால தான் பைபிளுடைய காரியங்களை நீங்கள் வாசிங்கன்னு நம்ம சொல்கிறோம். பைபிளை வாசிங்க அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், ரோமையர் 5:6 சொல்லுது, நாம் இறைப்பற்று இன்றி இல்லாமல் வலுவற்று இருந்தபோதே. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வலுவற்ற காரியங்கள் கிடக்குது. அதனால தான் அடையாளத்தெல்லாம் பிடிச்சி வச்சுருக்குறோம். ஆனால் பிடிக்க வேண்டியதை பிடிக்காமல் விட்டுட்டோம். அதுதான் இன்றைக்கி கவலையே எனக்கு. அந்தோனியார் அதுதான் அன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருந்தார், டேய் அப்பா, இந்த மகிழ்ச்சிக்கான காரியம்னு சொல்லி மந்திரத்தையும் தந்திரத்தையும் நீ நம்பிக்கிட்டு இருக்கிற, ஆண்டவரை நம்புடா, ஆண்டவரை இறுக்கி பிடிடா, சிக்கன ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள்னு பைபிள் சொல்லுது. நம்ம ஆண்டவரை விட்டுட்டு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நிற்கிறோம். அதனால தான் அந்தோனியார் இன்றைக்கி வேதனைப்படுவார். பிள்ளைகளை, என் பேரை வச்சுக்கிட்டு என் பிள்ளைகள் மனம் மாறாமல் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ஆனால் ஆண்டவர் விரும்புகிறாரு நீங்கள் மாறணுன்ட்டு. இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்த போதே. இன்றைக்கி வலுவற்ற நிலையை நம்மளுடைய திருச்சபைகளில் நம்முடைய ஆலயத்தில் பார்க்குறோம், மக்களுடைய மனசில் பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம் வலுவற்ற நிலை? பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திருவிழா நேரத்தில் மட்டும்தான் கூடி வர்றது. ஞாயிற்றுக்கிழமை பூசை, சாமியார் வருவாங்க. இங்கே மாதம் ஒரு பூசையா, வாரம் ஒரு பூசையா, மாதத்துக்கு ஒரு பூசை நடக்குதா? எல்லோரும் வந்துடுவீங்களா? குடும்பத்துக்கு இந்த ஊரில் இருக்கிற எல்லோரும் வந்துடுவீங்களா? வந்துடுவீங்க? வந்துடும் தான். ஒரு கிராமத்துக்கு திருவிழா அன்னைக்கு திருவிழா பூசை. என்னைய காலையிலே கூப்பிட்டாங்க, 7 மணிக்கெல்லாம் பூசை. நான் சொன்னேன், 7 மணிக்கெல்லாம் யார் சிஸ்டர் வருவா? வந்துடுவாங்க பாதர், நீங்கள் வந்துடுங்க பாதர். நான் 6:30க்கெல்லாம் போய் உட்காந்துருக்குறேன், ஒரு வயலை காணோம். 7 மணிக்காவது வந்துடுவாங்கன்ட்டு 7 மணிக்கு பார்த்தா இதே மாதிரி தான். 2 பக்கமும் வீடு, வரிசையாக வீடு இருக்குது. வீடத்தில் நின்று பூசை. நான் சொன்னேன், சிஸ்டர் 7:30 ஆயிடுச்சு சிஸ்டர், பூசை ஆரம்பிச்சிருவோம். அப்படி நைட்டெல்லாம் தேர் ஓட்டியிருக்காங்க, அதனால் எல்லாம் டயர்டு. நான் பூசை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ தான் ஒருத்தன் சொம்ப தூக்கிட்டு இங்கிட்டு போகிறேன். ஒருத்தன் கோயிலுக்கு முன்னாடியே நின்று, ஏன்னா வீடு இப்படி தானே, வாக்கியம் அப்படி தான் ஓடுது, அதனால் எல்லாம் அங்கே தான் செய்கிறாங்க. ஒருத்தன் நாக்க கழுவிக்கிட்டு இருக்கிறான். நான் அப்படியே, ஆண்டவரே எப்பா, கோயிலுக்குள்ளே 10 பேர் கூட இல்லை, எல்லாம் எங்கே என்ன பண்ணிட்டுருக்காங்க? எல்லாம் மூஞ்சி கழுவிக்கிட்டு நாக்கு கழுவிக்கிட்டு எல்லாம் சொம்ப தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு நீ பூசை கேட்ட? அது கடமை, வருஷம் வச்சிருவோம் சாமி. ஆண்டவர் வச்சிருவார் உடனே அடுத்த வருஷம் வேறு இடத்துல. அது மேலே என்ன ஊரா, அதுக்கு பேரெல்லாம் கிடையாது, ஒரே ஊர் தான், பரலாம். தேவ பிள்ளைகளே, பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், ரோமையர் 5:6 சொல்கிறாரு, நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே. இன்றைக்கி அந்த வலுவற்ற நிலை நம்மக்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு தான் அந்தோனியார் விரும்பினார். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி மந்திரம் தந்திரம், எங்கேயாவது நம்ம வீட்டில் கஷ்டம் வந்துருச்சு, ஆண்டவர் இருக்கிறாரு, நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மனநிலை இருக்கா? ஆண்டவருக்காக நான் துன்பத்தை தாங்குவேன். அந்தோனியார் துன்பத்தை தாங்கினார். அந்த ட்ரெஸ் இருக்குது பாருங்கள், அந்தோனியார் போட்டுக்கார ஒரு ட்ரெஸ்ஸு, காற்றே வராது, பாலைவனம். நமக்கு இன்றைக்கி பாருங்கள், இங்கிட்ட ஒரு பேனு அங்கிட்ட ஒரு பேனு எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படின்னு நம்ம போட்டு ஆட்டிகிட்டு கிடக்கிறோம், இவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்கிற இடத்துலையே. ஆனால் அவர் பாலைவனத்துக்குள்ளே போய் வெயில் இருக்கிற இடத்துல, அவ்வளவு கஷ்டம் இருக்கிற இடத்துல இந்த சாக்கு உடைய தூக்கி உடுத்திக்கிட்டு அவங்க படுத்து கிடந்தாங்க.
பாருங்களேன், இவருடைய தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் யாரை பார்த்து வந்தார் இந்த வாழ்க்கைக்கு? ஐயோ சவேரியாரா? ஐயோ, இவரை மாதிரியே ஒருத்தர் ட்ரெஸ் போட்டிருந்தாரு, அசிசியார். புனித பிரான்சிஸ் அசிசியாரை பின்பற்றி தான் இவர் வரார். அந்த அசிசியார் பாருங்க, இவருடைய தலைவர், அவருக்கு வழிகாட்டின தலைவர். அவங்களாம் கடுமையாக இருந்தாங்க வாழ்க்கையில். அவங்க இறைப்பற்றில் ஒன்றி இருந்தாங்க. அவர் ஒரு முறை, ஒரு அழகான அவருடைய வாழ்க்கையில் ஒரு கதை இருக்குது. அவர் சாப்பாடெல்லாம் டேஸ்ட்டாகவே சாப்பிட மாட்டாராம். ஏதாவது டேஸ்ட்டாக இருந்ததுன்னா அதில் சாம்பலை தூவிக்கிட்டு சாப்பிடுவாராம். எவ்வளோ கொடுமை பார்த்தீங்களா? அவர் ஒரு முறை ஆசை வந்துருச்சு, எனக்கு சிக்கன் சூப் வேணும் அப்படின்னு. அங்கே இருக்கிற துறவு மடத்தில் இருக்கிற துறவிகளை கூப்பிட்டு சொன்னார், எப்பா இந்த சிக்கன் சூப்பு குடிக்கணும் போல் ரொம்ப ஆசையாக இருக்குப்பா. அவங்க போய் ஊரில் சொல்லிவிட்டாங்க, நம்ம ஐயாவுக்கு சிக்கன் சூப். உடனே 4 கோழி அடித்தாங்க. கேட்காத மனுஷன் கேட்டுருக்கிறாரா, அட்ரா கோழி அடித்து நல்லா வாளி நிறைய சூப்பை கொண்டு போய் வச்சுட்டாங்க. அவரும் 2-3 கப்பில் மொண்டு ஊற்றி மடக்குன்னு குடிச்சுவிட்டார். குடித்த பிறகு தான் அவருக்கு தெரியுது, அந்த நம்மளுடைய உடலின் இச்சைக்கு நம்ம இப்படி அடிபணிஞ்சிட்டோமேன்னு சொல்லி அங்கே இருக்கிற சின்ன பசங்கள்லாம் கூப்பிட்டார். கூட துறவு மடத்தில் இருக்கிற துறவிகளை கூப்பிட்டார். எல்லார் கையிலும் ஒரு விளக்கமாரை கொடுத்தார். வாங்கடா பின்னாடினார். எல்லாம் என்னமோ கூட்டத்தான் கூட்டிகிட்டு போகிறாருன்னு கூட்டி போனால் ஒரு மார்க்கெட்டு பக்கத்தில் எல்லோரும் கூடி வர இடத்துல நடு முச்சந்தியில் போய் நின்றுக்கிட்டாராம். அடிங்கடா என்ன அப்படின்னாராம். என்ன சொல்லிட்டு அடிக்கணும்? இந்த கழுதைக்கு சிக்கன் சூப்பு கேட்குதாமா, அப்படி சொல்லிட்டு அடிங்கடா அப்படின்னாரு. பாருங்கள், அவங்க அடிக்க மாட்டேன்னாங்களாம். அவர் சொன்னாராம், திஸ் இஸ் மை ஆர்டர். அவர் தான் ஆபட், அவர் தான் தலைமை அதிகாரி. அவர் ஆர்டர் போட்டுட்டா ஒபே பண்ணி தான் ஆகணும். அடித்தாங்களாம். திஸ் ஆஸ் வாண்டட் சிக்கன் சூப், இந்த கழுதைக்கு சிக்கன் சூப்பு தேவை கேட்டுச்சாமா அப்படின்ட்டு. எவ்வளோ வேதனை பாருங்களேன். அவங்க எப்படி, எதுக்காக அப்படி செய்து கொண்டாங்க? அந்த வழியில் தான் அந்தோனியார் வந்தார். அதனால் கடுமையான வாழ்க்கை. அப்போ அது எது அவர் அப்படி செய்ய வச்சது? இறைப்பற்று. கடவுளோட இணைஞ்சிருக்கணும். நான் உடம்பு வேற எங்கேயும் இணையக்கூடாது, ஆண்டவரோட நான் இணையணும். ஆண்டவர்கிட்ட தான் என் மனசு லயிக்கணும். இன்றைக்கி பாருங்கள், இப்படி ஒரு புனிதரை இந்த ஊரில் வச்சுக்கிட்டு நீங்களும் நானும் அப்படி இருக்கிறோமான்னு யோசிக்கணும். இன்றைக்கி பாருங்கள், இறைப்பற்று இல்லாத நிலையில், வலுவற்ற நிலை. அதனால தான் போய் என்ன பண்ணுறோம், வீடு பூரா சாமி படத்தை வச்சுக்கிட்டு இந்த சுருவத்தெல்லாம் நம்ம அதெல்லாம் நான் சொல்கிறேன், நான் வேண்டான்னு சொல்லவே இல்லை, மீண்டும் நான் சொல்கிறேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உன் மனசுக்குள்ளே வார்த்தை இருக்குதா? அந்த வார்த்தையை நீ தாங்கி இருக்கிறியா? உன் உடம்புக்குள்ளே, மனசுக்குள்ளே வார்த்தை ஒரு 10 வார்த்தை பைபிள்லேருந்து கேட்டால் தெரியாது. ஆனால் நம்ம அந்தோனியாரின் பக்தர்கள் இல்லை. அந்தோனியார் எதுக்கவே மாட்டார். நான் வேணா சொல்லிட்டு இருக்கலாம், ஐஜி எனக்கு தெரியும், ஐஜிக்கு உனக்கு தெரியும், அவருக்கு ஒன்றே தெரியுமா? தெரியாது. அது மாதிரி தான் அந்தோனியாருக்கு ஒன்றே தெரியும். அந்தோனியாருக்கு ஒன்றே தெரியுமா? உனக்கு அந்தோனியாரை தெரியும், அந்தோனியாருக்கு ஒன்றே தெரியுமா? தெரியாது. யாரை தெரியும் அந்தோனியாருக்கு? தன் பிள்ளைகள் யார் கடவுளுக்கு மாட்சி அளிக்கிறாங்களோ. நீங்கள் நிறைய பேர் பாருங்களேன், கையில் காலில் கயிறு. இதெல்லாம் என்ன? இறைப்பற்று இல்லாத நிலையின் அடையாளம். நன்மை வாங்குற மாதிரி நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். நீ கையில் கயிறை கட்டிட்டு வந்தீங்கன்னா உனக்கு இறைப்பற்று இல்லை, நீ வேறு ஒன்று பற்றிக்கிட்டு இருக்கிற. கையில் வேறு ஒரு கயிறு, தாயத்து, மந்திரம், தந்திரம் செய்கிறவர்கள் நாசமாக போவார்கள். பிள்ளைகளே, நீங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கணும்னு பெற்றோர்கள் என்ன செய்கிறீங்க? என் பிள்ளை பயந்துட்டா அதான் கட்டி விட்டுருக்குறேன். நீ என்ன சொன்ன தெரியுமா? பிசாசை என் பிள்ளைய ஒன்றும் பண்ணிடாதப்பா, கடைசியாக அவனை நீ அப்படியே தூக்கிட்டு போய் நரகத்தில் போட்டுக்கோ. ஆனால் இப்போ என் கண்ணு முன்னாடி நீ ஒன்றும் பண்ணாத. தாய்மார்கள் இப்படி தான் செய்தி பிசாசுக்கு நீங்கள் சொல்கிறீங்க பிள்ளைகளுக்கு. என்னமோ நீ கை வைத்து என்னைக்கா முட்டி போட்டு என் பிள்ளை பயந்துருக்கு, என் பிள்ளை இந்த கஷ்டத்தை போகுது, என்னைக்கா முட்டி போட்டு கை வைத்து ஜெபிச்சிருக்கீங்களா? தாய்மார்கள், தந்தையர்கள் பாருங்கள், நம்ம போய் ஏதோ ஒரு கயிறை வச்சு ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறோமே. அதுதான் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோது குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்தார். பார்த்தீங்களா? உயிரையே ஒருத்தர் கொடுத்துருக்கிறாரு. அவரை விட்டுட்டு நீ ஆனை மயிரை போய் கட்டி வச்சுக்கிட்டா ஜெயிச்சிடலாமா? யானை முடி சாமி அது எல்லாம் கழிச்சு விட்டுறோம். ஆனை முடி, நரி முடி, நாக்கு முடி, நரி பல்லு. பையன் என்னை கவரேஜ் பண்ணிட்டே இருக்கிறான். நல்லா பேசுகிறானே, கவரேஜ் நல்லா க்ளோஸ்அப்பில் கொண்டு ஆண்டவரை க்ளோஸ்அப்பில் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். புரியுதா கண்ணு? மகன் நான் அப்படியே ஆஃப் பண்ணி போட்டுறேன்ப்பா. பாருங்கள் பிள்ளைகளே, இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், இந்த உலகம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? உலகம் தீய நாட்டத்தால் 2 பேதுரு அவருடைய 2வது கடிதத்தில் எழுதி வச்சிருக்காரு. தீய நாட்டத்தால் 1:4 சொல்கிறேன். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள
உலகை விட்டு விலகி ஓடி, அந்தோனியார் அதான் விலகி விட்டு ஓடினார். எங்கே ஓடினார்? அவர் வனாந்தரத்துக்கு ஓடினார், பாலைவனத்துக்குள்ளே ஓடிட்டார். விலகி ஓடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். பார்த்தீங்களா? இறைத்தன்மையில் பங்கு பெறு. ஏன்? அதுதான் ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த தன்மை, அவருடைய உரு. கடவுள் நம்மளை படைக்கும் போது எப்படி படைச்சார்? வெறும் வெறும் நம்மளை எலும்பும் தோலுமா படைச்சாரா? இச்சைக்குரிய பாத்திரமா படைச்சாரா? இல்லை. பாருங்க, கடவுள் நம்மளை எப்படி படைச்சார்? பைபிள் சொல்லுது, தொடக்க நூல் 1:26-27, மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். கடவுள் அப்படி தான் நம்மளை படைச்சிருக்கிறார். இன்றைக்கி முகம் மாறி மாறி இருக்குது, ஆண் பெண்ணுங்கிற அடையாளம் மாறி இருக்குது. மூஞ்சை பார்த்தா நம்ம மூஞ்சி வேறு, அவங்க மூஞ்சி வேறு. ஆனால் அந்த முகத்துக்குள்ளே இருக்கிற உள்ளே இருக்கிற விஷயம் என்ன? அது எல்லாமே ஒன்று தான். அதை நீ எப்படி வடிவமைத்து கொள்கிறாய்? கடவுள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பொக்கிஷம் கொடுத்துட்டாரு. இப்போது இதை நான் எப்படி வடிவமைக்கிறேன்? என்னுடைய உரு சாயலை கடவுள் விரும்பும் விதமாக நான் வடிவமைக்கிறேன்னா, இல்லை நான் அப்படியே அமைக்க வைக்கிறேன்னா? இப்போ இங்கே அழகாக பூ வச்சுருக்கிறீங்க, இதை வாங்கி கொடுத்தவங்க நினச்சிருப்பாங்க, நல்லா வைப்பா, பார்த்து வைப்பா அப்படின்னு நல்லா வச்சுருக்கிறீங்க. நான் ஒரு கிராமத்தில் இருந்தேன், நல்லா அவ்வளோ பூ இதே மாதிரி பெங்களூர்லேருந்து வர வச்சு பிள்ளைங்கள்ட்ட கூப்பிட்டு, இப்போ நல்லா வைக்கணுப்பா, 10 தட்டு தொட்டி அந்த சொம்பு எல்லாம் கொடுத்துட்டு குளிச்சுட்டு வரேன்னு உள்ளே போனேன். எல்லாத்தையும் கொத்தி வச்சுட்டாளுங்க, ஒரு 10 கொத்தி. பாருங்கள், வச்சுட்டாங்க, வைக்கலைன்னு சொல்லலை, ஆனால் நல்லா இல்லை. இப்போ நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் இந்த தீமையான உலகத்தில் ஏதோ ஒன்று செஞ்சுவிட்டு உட்கார்ந்துருக்கிறது இல்லை, ஆண்டவருக்கு விரும்பும் விதமான காரியத்தை செய்து அவர் வரும்போது நம்மளை பார்க்கும்போது இஸ் ரைட், அவன் ரைட்டுப்பா, அவன் சரியாக தான் செஞ்சுருக்கிறான், அந்த பிள்ளை சரியாக தான் செஞ்சுருக்குன்னு கடவுள் சொல்லணும் நம்மளை. அதுக்கு தான் அந்தோனியார் வழிகாட்டுறார் நம்மளுக்கு. அந்தோனியார் நம்மளை காப்பாற்றவே முடியாது, நம்மளை காப்பாற்றுறது யாரு? கடவுள். அந்தோனியார் வழிகாட்டுறாரு, மகனை இப்படி போகாதையா, இப்படி போகாத, என்னைய பாரு. அந்தோனியார் அப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, நீங்கள் இந்த உலகத்தை தீமையை விட்டு விலகி ஓடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புள்ள மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். கடவுள் நிறைய வாக்குறுதி அளிச்சிருக்கிறார். உன் குடும்பம் கஷ்டத்தில் கிடக்குதா, நான் காப்பாற்றுவேன். உன் கால் கல்லின் மேல் மோதுதா, அதை நான் மோதாதபடி பார்த்துக்கொள்வேன். என் கையில் நீ அழகிய மணிமுடியாக இருப்பேன், அரச மகுடமாக இருப்பேன், எல்லாம் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் யாருக்கு? நமக்கெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார் சாமி, ஆண்டவர் நமக்கு செய்ய, பணக்காரன் அவனுக்கு தான் கொடுத்துட்டே இருக்கிறார். கடவுள் உனக்கு செய்ய மாட்டேன்னு சொன்னாரா? நீங்கள் அவர் விரும்பும்படியாக நடந்துக்கல, நீங்கள் செய்து பாருங்க, ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை உயர்த்துகிற பிள்ளைகளுடைய கண்ணீரை அவர் காண்கிறார். அதுதான் அவர் சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நட்பண்பு, நமக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால தான் இந்த திருவிழாவெல்லாம் நடத்துகிறோம். நம்பிக்கையோட நல்ல பண்பு இருக்கணும். ஊரில் ஊதாரித்தனமாக சுற்றிட்டு ஒழுசத்தனமாக வாழ்ந்துட்டு கண்டபடி குடிச்சிட்டு காசு இருக்குதுன்னு எல்லாத்தையும் செஞ்சுட்டு நட்பண்பே இல்லை. நீ போய் அந்தோனியார் தேரை பிடிச்சின்னா அது எப்படி இருக்கும்? உனக்கு சாபமாக இருக்கும். தேவ பிள்ளைகளே, நட்பண்பு இருக்கணும். இறைப்பற்றோடு நட்பண்பு இருக்கணும். நட்பண்போடு அறிவு இருக்கணும். அறிவோடு தன்னடக்கம் இருக்கணும். அடக்கத்தோடு நம்ம வேலை செய்ய. இந்த ஊரில் நான் தான் பெரிய ஆள் இல்லை, தன்னடக்கத்தோடு மன உறுதியோடு இறைப்பற்றோடு சகோதர நேயம். இந்த ஊரில் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும். யாரா நம்ம பையன்டா, வர சேர்ந்து செய்வோம், வா, அந்த இணைந்து செய். நீ யாரா முன்னாடி வர்றது இல்லை, இது நாங்கள் கட்டுற திருவிழா அப்படின்னு. இந்த ஊரெல்லாம் நிறைய ஊர்கள், உங்கள் ஊர் எப்படின்னு எனக்கு தெரியல, நீங்கள் கூட நினச்சி எல்லாத்தையும் சொல்கிறாரு, சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிக்க கூடாது. எல்லா ஊர்லேயும் இருக்கிற பிரச்சனை தான் நம்ம சொல்கிறோம். அதனால தான் சகோதர நேயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. சகோதர நேயத்தோடு அன்பு இருக்கணும். அன்பு கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். இப்பண்புகள் உங்களுள் நிறைந்து பெருகுமானால், பார்த்தீங்களா, இந்த பண்பெல்லாம் நிறைந்து பெருகுனா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்துள்ள நீங்கள் சோம்பேறிகளாகவும் பயனற்றவர்களாகவும் இருக்க முடியாது. அதுதான் அந்தோனியார் நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறார் பிள்ளைகளே. அதனால் இந்த அந்தோனியாருடைய திருவிழாவில், இந்த திருவிழாவிலிருந்து அடுத்த திருவிழாவுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. போன வருஷம் திருவிழா நடந்துச்சு, நீங்கள் திரும்பி பாருங்கள், ஏதாவது நல்லது உங்ககிட்ட வந்திருக்குதா? போன திருவிழாவில் இது முடிவு ஏதாவது எடுத்தீங்களா? ஒன்றுமே இல்லை. அப்போனா வெறுமையாக வந்துச்சு, வெறுமையாக போச்சு. ஊர் காட்டிலெல்லாம் சொல்லுவாங்க, திருவிழானா 4 சா இருக்கணுமா,
எத்தனை சா? 4 சா. என்ன சா? சப்பரம் இருக்குமா? சப்பரம் இருக்குமா? இருக்கும், கண்டிப்பாக இருக்கணும். அதை வச்சு தான் எல்லா விளையாட்டுமே நடக்குது. சப்பரம் சப்பரம்னு வந்துட்டா டயர்டாகிடுவோம் இல்லையா? அப்போ என்ன இருக்கணும்? அதில் சாப்பாடு இருக்கணும். சாப்பாடு இருக்கணும்னா அது நல்லா சாப்பிட்றதுக்கு சாராயம் இருக்கணும். சாராயம் இருந்தால் சண்டை வந்துடும். சைடிஸ். ஐயோ, நான் சொல்ல, நான் நினைக்காத ஒரு சா வருது இந்த சைடில் இருந்து. சப்பரம், சாப்பாடு, சாராயம், சண்டை, இது இருந்தால் தான் ஊர் திருவிழா. நான் ஒரு கிராமத்தில் இருந்தேன். திடீர்னு ஒரு சண்டை. நான் கூப்பிட்டு வச்சு பேசி, என்னையா என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன் அப்படி கத்தனையா? சாமி அப்படிலாம் சண்டை போட்டதான் சாமி திருவிழா மாதிரி இருக்குமா? சண்டை போட்டு 2 பேரும் அடித்து மண்டையை உடைச்சி அது திருவிழா. தேவ பிள்ளைகளை வேண்டாம். இந்த அவமானத்தை நம்ம கடவுள் கொடுக்க இல்லை. கடவுள் நம்மளை உயர் மதிப்புக்குரிய பெருமைக்குரிய அடையாளங்களாக படைச்சிருக்கிறார். நம்ம எல்லாம் நல்ல கனி கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். சொல்கிறார், அவர் விருப்பத்தை சொல்கிறார். அவர் விருப்பத்தை தானே செய்யணும். அவர் விருப்பத்தை செய்யணுமா இல்லையா? நான் என்னை கூட்டிகிட்டு வரும்போது சந்தோஷ் நம்மளை என்னை வந்து கூப்பிட வந்தார். நம்ம ஊர் தம்பி சந்தோஷ். அவர் பேர் வரும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. சரவெடி சந்தோஷ் அப்படின்னு இருந்துச்சு. ஐயோ, பயந்துக்கிட்டே எடுத்துட்டேன். யாருப்பா அப்படின்னு. ஆமீன், நான் தான் அவங்கள பார்க்க வரேன். வந்து ஆனர் பண்ணுறார். எப்படி பண்ணார்? தனியாளாக தான் வந்தார். வந்து மத்தியான நேரம் தூங்குற என்ன எழுப்பி அவர் ஒரு பொன்னாடை போத்தி தட்டில் பழம் வச்சு அதை வச்சு பாருங்கள். ஒரு மனுஷனை ஆனர் பண்ணுறதுக்கு ஒரு பிள்ளை செஞ்ச காரியத்தை பார்த்தீங்களா? அப்போ கடவுளை நம்ம ஹானர் பண்ணணுன்னா என்ன செய்யணும்? இதே போல் நன்மையை கொடுக்கணும் அவருக்கு. அப்படி தானே? நல்லதை கொடுக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். நீ கண்டதையும் கொடுத்தா எனக்கு பிடிக்காதுப்பா. ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். வீட்டில் சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க. நான் சொன்னேன், எல்லாம் மாத்திரை மருந்து சாப்பிட்றேன், நாட்டு மருந்து சாப்பிட்றேன், அதனால் இந்த கறி மீனெல்லாம் வேண்டாம், காய்கறி சாப்பாடு செய்யுங்கன்னு. எல்லாம் செஞ்சிட்டாங்க. இலையில் உட்காந்தாச்சு, வச்சாச்சு, அது இதுன்னு எல்லாம் வச்சுட்டாங்க. வச்சுட்டு சொன்னாங்க, பாதர் என்ன பாதர் இலையே காலியாக இருக்கிற பாதர், மனசே கேட்க மாட்டேங்குது பாதர், என்னம்மா இவ்வளோ வச்சுருக்கிறீங்க, போதுமா, நல்லா இருக்குமா சாப்பாடு. அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது இதுங்க பாதர் கொஞ்சம் நாள் கொண்டு வாடி புள்ள தூக்கிட்டு முடியாது ஒரு சட்டியை. அது பார்த்தா என்னம்மா அப்படின்னு, சிக்கன் 65 பாதர் வறுத்துருக்குறேன் பாதர், 2 துண்டு வச்சுக்கோங்க பாதர், உங்களை விட்டுட்டு நாங்கள் சாப்பிட்டா மனசு கஷ்டமாக இருக்கு பாதர். நான் சொன்னேன், இல்லைம்மா நான் தான் சொன்னேனேம்மா, அது கறி சாப்பிட்டா மருந்து சாப்பிட்றேன்னா அது விஷமாயிடும், பாய்சன் ஆகிடும், செத்து போயிடுவேன். பரவாயில்ல பாதர் 2 துண்டு. இந்த ரேட்டுக்கு கேட்க வைப்பாங்கல்ல, தின்னுட்டு போய் அங்கே போய் நெஞ்சு வெடிச்சு செத்து போவோம். கடவுளுக்கும் நம்ம அப்படி தான் கொடுக்குறோம். ஆண்டவர் சொல்லுவார், எப்பா எனக்கு இது வேணாம்ப்பா, வெடியெல்லாம் வேணாம்ப்பா, அந்த காசை போய் அந்த அம்மாளுக்கு சோறு போடுப்பா. ஜபார் சாமி, நீ சொல்லப்படாது எதையும். நான் வெடி போடுவேன், நான் கொடியை மடிப்பேன், நான் எதை வேணாலும் செய்வேன், நீ பேசாமல் பார்த்துக்கிட்டு இருக்கணும். கடவுளுக்கு நம்ம அப்படி தானே கொடுக்குறோம். அதனால் வெடி போட்டோன்னே ஐயோ நம்மளை சாமியார் குத்திவிட்டார் பாருன்னு வெடி அப்படி இல்லை, சும்மா ஒரு ஃப்ளோவில் சொல்கிறோம். அதாவது நம்ம யோசிக்கணும். ஒவ்வொரு திருவிழா வருது, ஏதாவது ஒரு குடும்பம் நம்ம ஊரில் கஷ்டப்படுற குடும்பம், ரொம்ப பாவர்ட்டியில் இருக்கிற குடும்பம், அந்த குடும்பத்துக்கு நம்ம உதவி செய்கிறோமா? இந்த வருஷம் உனக்கு அரிசி நம்ம ஊர்லேருந்து ஸ்பான்சர் பண்ணுவோம் சொல்லியிருக்கோமா? அது செத்தா என்ன சொல்லுவோம், நம்ம தேரில் பூ கொட்டி அப்படியே தேர் வந்துக்கிட்டு இருக்கும் பாருங்கள், அப்படியே அந்த உப்பையும் இதையும் என்னது இப்போ மிளகையும் போட்டு அள்ளி கொட்டுவாங்க பாருங்கள். ஏன் ஒரு 5 பவுன் நகையை அள்ளி போட்டு விட, அது மனசு வராது. எது ரொம்ப சீப்பாக கிடைக்குது அதை அள்ளி போடுறேன். தேவை பிள்ளைகளே, தேவையற்ற காரியத்தை செய்து கடவுளை நம்ம இழிவுபடுத்த வேண்டாம். கடவுள் ரொம்ப உயர்ந்தவர், நம்மக்கிட்ட உயர்ந்த மதிப்புக்குரிய அடையாளத்தை வச்சிருக்கிறார். அவருடைய அவருடைய சாயல் அது இப்படி மட்டமாக யோசிக்குமா? அப்போ நம்மக்கிட்ட மட்டமாக யோசிக்கிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வேறு என்ன இருக்குது? ஆண்டவருடைய ஆவி இல்லை, வேறு என்ன ஆவி இருக்குது? தீ ஆவி. அதுதான் அப்படி சொல்லுது, இதை செய், அதை செய், இதை செய். பாருங்க, நன்மையை தேடாதபடி உன்னை தீமைகளை கொண்டு வச்சிருக்கிற அந்த தீமையின் ஆவி பேசுறத கேட்காம ஆண்டவருடைய ஆவி என்ன பேசுது, கடவுளுடைய ஆவி என்கிட்ட என்ன சொல்றாரு, அதை கேட்டு நான் செயல்படுவேன் என்று நீங்கள் செயல்பட்டால் நீங்களும் அந்தோனியாரின் அன்பு பக்தர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோமா? அப்படியே கண்களை மூடி இந்த திருவிழாவில், ஆண்டவரே என் கண்கள் திறக்கப்படணும்ப்பா. அந்தோனியார் அன்று எங்களைப் போல ஒரு மனிதராய் ஓடியிருப்பார். அவர் கண்கள் திறக்கப்பட்டது. அவர் உம்மை நோக்கி ஓடி வர எல்லாவற்றையும் இழந்தார்.
ஒரு விசை இறங்கும் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை மன்னித்து இனிமேல் நாங்கள் உமக்காக ஓடுவதற்கு எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. பிள்ளைகள் கேட்பீங்களா? அப்பாட்ட கேளுங்க. நீ இப்போ கேட்குற காரியம் உலக சார்ந்தது அல்ல, உடல் சார்ந்தது அல்ல, அது உயர்ந்த அடையாளம். இது உலக சார்ந்த காரியத்தை விட்டு விட்டு ஓடுகிற அந்த ஆற்றல் ஒரு விசை இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பரிசுத்த வல்லமையின் தெய்வமே, பிள்ளைகளுடைய இந்த ஜெபத்தை நீர் கேட்டு அருள் புரிவீராக. இந்த ஊரில் இருக்கிற அநேக வாலிபர்கள் உமக்கு சான்று பகர எழும்புவார்களாக. இறைவார்த்தையின் மீது தாகமும் அந்தோனியாரை போல உம்மீது இறை பற்றும் கொண்டு அவர்கள் எழுந்து பிரகாசிப்பார்களாக. சிறு பிள்ளைகள் அநேகர் இந்த ஊரில் இருந்து உமக்கு சான்று பகர்கிற சாட்சிகளாக, ஊழியர்களாக, குருக்களாக, கன்னியர்களாக உயர்வார்களாக. அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று சொன்னமுடைய அந்த ஏக்கத்தை நிறைவு செய்வார்களாக. பரிசுத்த வல்லமையின் தேவன் இந்த சோளமா தேவி என்கிற இந்த சிற்றூரை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த வல்லமையும் கிருபையும் உடைத்தான இரக்கத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. அருள்மழை ஊற்றியம் இருள்தனை மாற்றும், அருள்மழை ஊற்றியம் இருள்தனை மாற்றும். ஒரு விசை இறங்கும் ஏசையா, ஒரு விசை இறங்கும் ஏசையா, ஒரு விசை இறங்கும் ஏசையா. ஆண்டவரே, நீர் எங்கள் பலியின் மீது இரக்கம் கொள்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிற இந்த ஊரார் மீது நீர் இரக்கம் கொள்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊரும், இந்த ஊரை சார்ந்திருக்கிற குடும்பங்களும் உண்மையே சார்ந்திருக்க இது அந்தோனியார் வழியாக அவர்கள் இனி வருகிற நாட்களில் நமக்கு கொடுக்க போகிற மிகப்பெரிய உயர்ந்த அந்த மதிப்புக்குரிய சாட்சிய வாழ்வுக்காக நன்றி செலுத்தி தேவ கிருபைக்கு முன்பாகவே இவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி ஒரே ஒரு முறை சொல்லுவோமா? ஆமேன். மன்றாட்டுகளுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். பணி செய்யும் அழைக்கும் விடும் எம் இறைவா, எம் ஊரில் உள்ள இறை அழைப்பிற்காக மன்றாடுகிறோம். எம் பணியை செய்யவும் ஊரில் உள்ள மாணவ மாணவியை அழைக்குமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமருளும் நாயகரே எம் இறைவா, எங்கள் ஊரை நிறைவாக ஆசீர்வதியும். அனைவரும் உடல் நலம் பெற்று எங்கள் பொறுப்புகளை உணர்ந்து சரிவர செயல்படவும் தொழில்களில் முன்னேற்றவும் காணவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிறரின் சுமைகளையும் துன்பங்களையும் பகிர்ந்து கொண்ட இறைவா, துன்பத்தில் பங்கேற்ற சீமோனை போன்று நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் பிறருடன் அவரவர் தேவைக்கேற்ப எங்கள் உடைமைகளையும் ஆறுதல் தரும் வார்த்தைகளையும் பகிர்ந்து வாழ நல்மனதை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உமது திருமணம் எழுப்பி இருக்கிற இந்த மன்றாட்டுக்கள் இன்னும் இந்த ஊரை சார்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், குடும்ப பாரங்கள், கடன் பிரச்சனைகள், உடல் நோய்கள் எல்லாவற்றையும் இந்த திருவிழாவிலே அவர்கள் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ள உதவி செய்வீராக. அவருடைய தீமைகள் எல்லாம் மாற்றப்பெற்று கண்ணீர்கள் எல்லாம் மாற்றமடைந்து களி நடனத்திற்குரிய நல்ல சாட்சியத்துக்குரிய ஒரு உயர்ந்த அடையாளமாக அவர்களை உயர்த்துவீராக. நீர் கொடுக்க போகிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி மன்றாட்டுக்களை
ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்வோம். காணிக்கை பாடல். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் நிறைந்த இறைவா, புனித அந்தோனியாரின் நவநாளில் உமது திரு அவைக்கு நல்லாயன் எனும் எடுத்துக்காட்டை அருள திருவிழமானீரே. அவரது பரிந்துரையால் உமது மேய்ச்சலில் நாங்கள் நீங்காத இடத்தை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய விழாவில் உமது திருவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்து காட்டினால் அதற்கு நீர் வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வான தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நற்கருணை என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த நற்கருணை வாங்கிறதுனால நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அப்படியே வந்துடுறதில்லை. கடவுள் உங்களை செயல்பட அழைக்கிறார், ஓடுறதுக்கு அழைக்கிறார். யார் அவருடைய பெயராலே ஓடுகிறார்களோ, பாருங்கள் நற்செய்தி வாசிச்சோம் இல்லையா, 12 பேரை முதல்ல தெரிந்தெடுத்தார். அதுக்கப்புறம் எத்தனை பேரை தெரிந்தெடுத்தார்? 72 பேரை தெரிந்தார். அதுக்கு பிறகு அவர் 72 பேரை, வேறு சில 72 பேரை தெரிந்தெடுத்தார். அன்னைக்கு தெரிந்தெடுத்தவர் அதோட முடிச்சிடல, இன்னைக்கு தெரிந்தெடுத்திருக்கிறார். அதுதான் நீங்கள். மற்றவங்களை பார்த்து நாம் அவங்கள போல் வாழணும்னு நினைக்கக்கூடாது, நம்மளை பார்த்து அவங்க வாழணும். அதுக்கு தான் கடவுள் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்து வச்சார். நம்ம என்ன செய்கிறோம்? அடுத்தவங்க செய்கிறதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு நம்மளை காப்பாற்றிக்க நினைக்கிறோம். இல்லை, கடவுள் இந்த நற்கருணை வழியாக உங்களுக்கு பலன் கொடுக்குறார். இந்த நற்கருணை அவருக்காக ஓடுகிற பிள்ளைகளுக்கு ஆற்றல் அளிக்கிறது. அதனால் இந்த பலிபீடத்தின் மீது நம்முடைய இதயத்தை எடுத்து வைப்போம், கரங்களை கும்பிடுவோம். முழந்தாள் படியிடணும். இந்த நேரம் முடியாதவங்க எழுந்து நின்று கொள்ளுங்க. முழந்தாள் படியிட முடியல அப்படின்னா எழுந்து நின்று கொள்ளுங்க, உட்கார்ந்து கொள்ளுங்க. பக்தியோடு இந்த இதயம் பலிபீடத்தின் மீது இருக்கும்படியாக பார்த்து கொள்ளுங்க. ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர்
கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். முத திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கிற முது திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முத திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். சிறப்பாக இந்த நாளில் உபயம் செய்து இந்த நாளை சிறப்பு செய்திருக்கிற குடும்பத்தினரையும், இன்னும் இந்த பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினரையும் நிறைவாய் ஆசிர்வதியும். இந்த நவநாளில் உம்மை மகிமைப்படுத்த புனித அந்தோணியார் பெயரால் இங்கே கூடியிருந்து உம்மைக்கு மாட்சி அளிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், சிறப்பாக இந்த சிறப்பு செய்கிற இளையோர்களையும் ஆசிர்வதிப்பீராக. ஆண்டவர் தாமே இந்த ஊரையும் ஊரில் இருக்கிற எல்லோரையும் உம்முடைய தூய ஆவியின் வல்லமையால் நிறைத்து ஆசிர்வதித்து வழிநடத்தும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், இந்த ஊரிலே இந்த ஊருக்காகவும் இந்த ஆலயத்திற்காகவும் உழைத்த அத்துணை நல்ல உள்ளங்களையும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். முத திருமுக ஒளியினுள் அவர்களை ஏற்று ஆசிர்வதியும். அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய நெஞ்சத்துக்கு நெருக்கமான எங்களுடைய அன்பு புனிதர் புனித அந்தோணியார் மற்றும் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தூய்மை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகிறோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி. இவரே அந்தோனியாரை போல நம்மையும் அறுவடைக்காக தெரிந்தெடுத்திருக்கிறவர். இவருடைய அழைப்பையும் இவருடைய இறை திட்டத்தையும் உணர்ந்து செயல்பட நமக்கு கற்பித்து கொண்டே இருக்கிறவர். தூய ஆவியை அருளி நம்மை வழி நடத்துகிறவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நீங்கள் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தேன், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக.
இந்த 3வது நாள் நவநாள் திருப்பலியை மறைவுரையும் சிரிக்க சிந்திக்க திரைப்பட நடிகர் விவேக் அவர்கள் சிரிக்க சிந்திக்க அது திரைப்படம். ஆனால் ஆண்டவரை கப்புன்னு கட்டி பிடிச்சிக்கணும். சாத்தான் ஒரு வழியில் நம்மளை வழி நடத்துவான். ஆண்டவர் நம்மளை கூப்பிடுவார். நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படியெல்லாம் போகணும், எப்படியெல்லாம் வாழ்ந்தால் நம்ம பரலோகம் போவோம், ஆண்டவரை நம்ம எப்படி கட்டி பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு அருமையான மறைவுரை ஆற்றிய தந்தை அதிபர் ஆல்பர்ட் தந்தை அவர்களுக்கு இன்று உபயம் செய்யும் கோவில் பிள்ளை வகைரா சார்பாக கோவில் பிள்ளை சின்னப்பன் அவர்கள் பொன்னாடை பொருத்தி மகிழ்ப்பார்கள். அடுத்ததாக இளைஞரெல்லாம் சேர்ந்து தந்தை அவர்களுக்கு வாழ்த்து மடல் வாசிச்சுட்டு அடுத்தது இளைஞர்கள்லாம் தந்தை அவர்களுக்கு சால்வை அணிப்பார்கள். இப்பொழுது சின்னப்பராஜி அவர்கள் பொன்னாடை பொருத்தி மகிழ்ப்பார்கள். புனித பதுவை இளைஞர் இயக்கம் மன்றம் சார்பாக பொறுப்பிலே பிறந்து புகழிலே வளர்ந்து துறவர வாழ்க்கைக்கு இலக்கணமாய் இறைவனது அன்பின் தாகம் கொண்டு இறைப்பணிக்காய் தன்னை தந்து பிறருக்கு ஒளியாக திகழ்ந்து அன்பிலே விதை விதைத்து பண்பிலே பயிர் முளைத்து பாசத்திலே கொடியோடி இறைப்பணியே முதற்பணி அதற்கே தன்னை அர்ப்பணி என்ற வார்த்தைக்கு அழகு கொடுத்து பயணித்து கொண்டிருக்கும் உலக மீட்பர் ஆலயத்தின் அதிபர் தந்தையான அருட்பணி ஆல்பர்ட் அவர்களை வாழ்த்தும் விதமாக இளைஞர் இயக்கத்தின் சார்பாக செல்வன் சந்தோஷ் அவர்களை பொன்னாடை அணிவிக்க அன்போடு அழைக்கிறேன். மேலும் இளைஞர் இயக்கத்தின் சார்பாக செல்வி வின்சி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மேலும் இளைஞர் இயக்கத்தின் மகளிர் சார்பாக பியூலா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஆகாஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மற்றும் வில்லியம்ஸ் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றேன். திருப்பலிக்கு எங்களுடைய அழைப்பினை அழைத்து வருகை தந்த அருட்பணி அதிபர் அருட்பணி ஆல்பர்ட் அவர்களை மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இளைஞர்கள் அனைவரும் அன்புடன் மேடை அழைக்கின்றோம். புனித பதுவை அந்தோனியார் ஆலயத்தின் இளைஞர்கள் சார்பாக அருட்தந்தை அருட்பணி அதிபர் ஆல்பர்ட் அவர்களுக்கு இளைஞர்கள் சார்பாக இதோ ஒரு சிறிய கேடயம். அன்புக்குரியவர்களே, இந்த எனக்கு என்னமோ புதுசாக சாமியார் ஆனோனையும் வாழ்த்து சொல்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. இவ்வளவு பொன்னாடை எங்கேயுமே எனக்கு பூசைக்கு போய் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஊர் சார்பாக ஒன்று போற்றுவாங்க. ஆனால் அந்த பசங்க எப்படி போத்துன்னு போத்திட்டாங்கப்பா. இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கறது இல்லை. ஆன்மாவுடைய மாற்றத்தை மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இங்கே இளைஞர்கள் இவ்வளோ ஆர்வமாக எல்லாருமே இப்போ எல்லாமே அந்த சங்கம் எல்லா திரைப்படத்தில் இருக்கிற தலைவர்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஓடக்கூடிய இடத்துல ஒரு குருவானவரை இவங்க இப்போ என்னை மட்டும் அவங்க கௌரவப்படுத்தலை, ஒரு குருத்துவத்தினுடைய அடையாளத்தையே அவங்க கௌரவப்படுத்தியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம சிறப்பான பாராட்டுகளை கொடுக்குறோம். இந்த இடத்துல ஏதோ ஆண்டவருடைய ஒரு வல்லமை செயலாற்றுவதை நான் உணர்றேன். இல்லைன்னா இப்படிலாம் செய்ய மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல ஆண்டவர் ஏதோ ஒரு டார்கெட் வச்சுட்டாரு.
ஆமாம், நிறைய பேர் சாமியாராக போவீங்கன்னு நினைக்கிறேன். சாமியார் சிஸ்டர் இந்த ஊர்லேருந்து நிறையா போக வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா ரெடியாக இருங்க. எப்பா யாரா 2 பேத்துல அடுத்து சொல்லிட்டான், நான் ரெடிப்பா அப்படின்ட்டா. ஸோ உண்மையாலுமே ரொம்ப நன்றி. வாலிப பிள்ளைகளுக்கு நன்றி முதல்ல, அப்புறம் பெரியவங்களுக்கு நன்றி. இதெல்லாம் அவங்க அனுமதிக்கிறீங்க, அவங்கள முன்னாடி நிறுத்துறீங்க, அதுவே பெரிய விஷயம். வாலிப பிள்ளைகள் அடுத்தது அவங்க தான் முன்னெடுக்கணும். அதனால் எடுத்து செயல்படுத்த உதவி செய்கிறீங்க. உங்களை பாராட்டுகிறோம். இந்த சிறப்பான ஒரு காரியத்தை செய்ய அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு நீங்கள் கொடுத்ததற்காக. இவ்வளோ பேர் வந்திருந்து ரொம்ப ஆர்வத்தோடு இந்த பலியில் பங்கெடுத்திருக்கிறீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். கடவுள் இன்றைக்கி நற்செய்தியில் சொல்கிறாரு பாருங்களேன், 72 பேர். நம்ம அதுதான் விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த ஓட்டப்பந்தயம் ஓடுறாங்க இல்லையா, ரிலே ரேஸ் ஓடுவாங்க இல்லையா, ரிலே ரேஸு, அவங்க என்ன செய்வாங்க, ஒரு 4 பேர் ஓடுவாங்க 1500 ஓட்டம் அப்படின்னா கையில் என்ன வச்சுருப்பாங்க, கட்டை வச்சுருப்பாங்க இல்லையா. ஓடி போய் என்ன செய்யணும், அந்த கட்டையை அவங்ககிட்ட கொடுக்கணும், அடுத்த ஆள்கிட்ட கொடுக்கணும். கட்டை இல்லாமல் ஓடனா விட்டுருவாங்களா, அவுட்டு. கட்டையோடு தான் ஓடணும். அதே மாதிரி தான் ஆண்டவர் இயேசு திருத்தூதர்களுக்கு கொடுத்தாரு நம்பிக்கைங்கிற அந்த கட்டையை. அவங்க தூக்கிக்கிட்டு ஓடி அடுத்து வந்தவங்கக்கிட்ட கொடுத்தாங்க. அப்படியே வந்தவங்க அந்தோனியார்கிட்ட கொடுத்தாங்க. இப்போ நம்ம அந்தோனியார் யார்கிட்ட கொடுத்துட்டாரு, யார்கிட்ட கொடுத்துருக்காரு? நம்மள நீ என்னையும் சேர்த்துக்கிறீங்க, என்கிட்ட கொடுத்துருக்குறாருன்னு நீங்கள் சொல்லணும். என்கிட்ட கொடுத்துருக்காரு. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதமாக சொல்லணும். இப்போ நீங்கள் அந்த ஓட்டத்தை ஓடி ஆகணும். நீங்கள் ஓடலைன்னு வச்சுக்கோங்களேன், எங்கிட்ட ட்ராக் இருக்குது, நீங்கள் எங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான். அதனால் அப்படி ஆகிடக்கூடாது. அதனால தான் கடவுள் உங்களை எல்லாம் கூப்பிட்றாரு. இந்த உலகத்தை காப்பாற்றணும், ஆண்டவருக்கு உதவி செய்யணும். நம்ம எல்லோருமே சேர்ந்து கடவுள் கண்டிப்பாக மாற்றி அடைவார். ஆண்டவர் உங்களுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம், உங்களுக்காக மன்றாடுறோம். இந்த ஊருக்காகவும் இந்த ஊரினுடைய நல்ல காரியங்களுக்காகவும் நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். நீங்களும் உங்களுடைய ஜெபத்தில் எங்களை நினைத்து கொள்ளுங்கள். அந்த பக்கம் வந்தீங்கன்னா சகாய மாதா கோயிலுக்கு வாங்க. வரும்போது சொல்லிடுங்க, நான் ஊருக்கு போயிடுவேன். உங்கள் ஃபாதர் அங்கே இருக்கிறாரு. ஆமாம், அவரையும் பார்க்க வரலாம். அப்படியே இந்த சாமியாரையும் பக்கத்தில் உட்காந்துருப்பேன், அவரையும் பார்க்க வரலாம். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். தேங்க்யூ. காலையில் பங்கு தந்தை அழைப்பு தந்து எனக்கு இந்த இதுக்கு திருப்பலிக்கு வர அழைப்பு கொடுத்தாரு. அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உங்கள் அனைவரின் பேரால் உரித்தாக்கிக் கொள்கிறோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். சோதனை
பாடகர் குழுவினருக்கு நம்முடைய சிறப்பான வாழ்த்துக்கள். நிறைய இடத்துல பார்க்குறதில்ல இந்த மாதிரி ஒரு நல்ல கூட்டத்தை. வெரி குட். ரியலி இட் வாஸ் ரொம்ப அருமையாக இருந்தது உங்களுடைய பாடல். தேங்க்யூ. கடவுள் மாட்சி அடைந்தார் உங்களால். காட் bless you.